நிலத்தரகர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பட்டியலில் இணைக்க வேண்டுமென அந்த சங்கத்தினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மனு அளித்தனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மே தின பூங்காவில் உள்ள நினைவு சின்னத்தில் நிலத்தரகர்கள் சங்கத்தினர் மரியாதை செலுத்தினர். அந்த பகுதியில் இருந்த தொழிலாளர்களுக்கு காலை சிற்றுண்டி மற்றும் பிரியாணியையும் அவர்கள் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் வி.என். கண்ணன் தங்கள் கோரிக்கை குறித்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரிடம் மனு அளித்ததாகவும் நிச்சயம் அது நிறைவேறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். முதல்வர், அன்பான முதல்வர், நாங்கள் வருகின்ற போது எங்களுடைய பதானிகளை கையில் வைத்து கொண்டிருந்தோம். முதல்வர் அவர்கள் காரை நிப்பாட்டி அதை வாங்கி கொண்டார். இப்படி ஒரு முதல்வரை நம்ம உலகத்திலேயே இந்தியாவிலேயே நம்ம பார்க்க முடியாது. உழைக்கும் தோழர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி கொண்டே இருக்கும். ஒரு நாள் நிச்சயம் தமிழகத்தில் உள்ள எல்லா நிலத்தரர்களுக்கும் அமைப்பு சாரப்பட்டியலில் இடம் கிடைக்கும். நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இதை நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாம் எல்லாம் வேலை நிறுத்தோம், செஞ்சால் தாங்காது நாடு முழுதோ. நாம் என்று என்ன நடக்கும், நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோம். அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா. உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா. பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான், ஆனாலும் அவனுக்கோர் வீடில்ல யாரு கேட்கிறான். பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூல நெய்யறான். அட ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்ல யாரு கேட்கிறான். சம்பளம் வாங்கியது முழுசா வீட்டுல சேர்த்திடுங்க, மத்தியார் பறிப்பா பறிச்சா முட்டிய பேத்திடுங்க. அஞ்சாம தொழில செஞ்சா நம்ம யாராச்சும் அசப்பானா. சங்கத்தின் சார்பாக வணக்கம் செலுத்துகின்றோம். வீர வணக்கம் செலுத்துகின்றோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தொழில் தினம் வாழ்கவே, தொழில் தினம் வாழ்கவே, வளர்க வளர்க வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே. உலக தொழிலாளர்களின் முன்னேற்ற நாள், உழைப்பாளிகளின் உன்னத நாள். இந்நன்னாளில் நமக்காக போராடி நமக்கான உரிமையை மீட்டெடுத்த போராளிகளின் நினைவு நாள். அவர்களுக்கு நன்றியுடன் அஞ்சலி செலுத்துகின்றோம். இந்நன்னாளில் கால நேரமின்றி கருத்து ஒற்றுமையின்றி கவலையுடன் வாழ்ந்த தொழிலாளிகள் நமக்கான உரிமையை மீட்டெடுத்த போராளிகளின் நினைவு நாள். இந்நன்னாளில் அவர்கள் தியாகம் போற்றுவோம். தொழிலாளர்கள் நலன், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் மேம்பாடு நமது கடமைகளாக போற்றுவோம். எதிர்காலத்தில் நமது உரிமை, திறன் மேம்பாடு, ஒற்றுமைக்காக நாளில் சபதம் ஏற்போம். ஐயனார் பிடிஎம்ஏ சங்கத்தின் அங்கமான ரியல் எஸ்டேட் தோழர்கள், நிலத்தரகர்கள், கட்டுமானம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவர்களின் நமது பாதுகாவலர் டாக்டர் வி.என். கண்ணன் அவர்கள் தலைமையில் ஒற்றுமையுடனும் சிறப்புடனும் செயல்படுவோம் என உறுதியேற்கின்றோம்.
கரகர் சங்கம் கரகர் சங்கம் கரகர் சங்கம் கரகருடைய ஒற்றுமை கரகருடைய ஒற்றுமை கரகருடைய ஒற்றுமை ஐயனார் பிடிஎல்ஏ சங்கம் ஐயனார் பிடிஎல்ஏ சங்கம் உழைப்போம் 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 தேசிய ரியல் எஸ்டேட் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் சங்கம் ஐயனார் பிடிஎல்ஏ கட்டுமானம் சாரா அனைத்து வீதியில் தமிழ்நாடு எங்கள் சங்கத்தின் சார்பாக காலை உணவு மதிய உணவு நோய் இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தமிழகத்தினுடைய முதல்வர் வந்தார். அவர் எங்களிடம் நாங்கள் வழங்கிய மனுவை அவர் பெற்றுக்கொண்டார். முதல்ல தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஐயனார் பிடிஎல்ஏ சங்கத்தின் சார்பாக நீண்ட காலமாக கூலி நிலத்தரலுக்கு அமைப்பு சாரா பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கின்றது. அதில் அமைப்பு சாரா பட்டியலில் இடம்பெற வேண்டும். நம்ம ஒவ்வொரு தொழிலாளியும் காலில் செருப்பு போடுகின்றோம். அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கூட அமைப்பு சாரா பட்டியலில் இடம்பெறுகிறது. ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கிறோம், எங்களுக்கு இதுவரை இடம்பெறவில்லை. தமிழகத்தினுடைய முதல்வருடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்றோம். அவரும் தொழிலாளர் துறை அமைச்சருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு அதுக்குண்டான முயற்சிகள் இன்னும் காலம் தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. ஜாதி கடந்து மதம் கடந்து அரசியல் கடந்து ஒரு தாய் பிள்ளைகள் போல வருடம் வருகின்றனர். தமிழகத்தினுடைய முதல்வர் சிறப்பான முதல்வர், சிறப்பான தமிழகத்தினுடைய முதல்வர் தயவு கூர்ந்து இந்த அமைப்பு சாரா பட்டியலில் எங்களை இடம்பெறுவதற்கு வாழ்வதற்குண்டான உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தொழிலாளியும் உழைக்க வேண்டும், முன்னேறி வர வேண்டும். நன்றி. உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா. சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா சாமி, கூலியோ கூலி எங்களை நம்பிட்டா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா.